தமிழ் சினிமாவை படுகொலையில் தள்ள முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தா தள்ள முடியும். தள்ளிட்டாங்க, அதை தள்ளி நாங்கள் காமிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளால உறுதியை சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்ச நாளாவே தமிழ் சினிமா அகல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் படத்தில் கதை இல்லை, திரைக்கதை இல்லை, அதை டைரக்ட் பண்ண டைரக்ட் சரியில்லை, படத்தில் ஹீரோவோட தலையீடு அதிகமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கதைகள் சொல்கிறாங்க நம்ம விமர்சனம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா தமிழ் சினிமா படுகொலைக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் திரைப்பட விமர்சகர்கள் கூட ஒரு காரணம் தான். ரசிகர்கள் ஒரு பக்கம், விமர்சகர்கள் ஒரு பக்கம். அதை ரிவ்யூ பண்ணும்போது அவங்க சொல்கிற சில வார்த்தைகள் எப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா, கல்யாணம் ஆகி தாலி கட்டுறவனா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், அவனுக்கு பிறக்க போகிறது ஆம்பளை பிள்ளை தான், பக்கத்தில் இன்னொரு டீம் இருந்து இல்லை அவனுக்கு பிறக்க போகிறது பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் பேசிகிட்டு இருந்தா அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம திரைப்பட விமர்சகர்கள் செய்கிற கூத்து. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ஜெயிலர் படம், தலைவர் நடித்த படம். அதுக்கு காரணம் என்னன்னா, படம் ஷூட்டிங் தான் ஆரம்பிச்சாங்க. அப்போ பட்டமிசை மாநாடு போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுறவங்க ஆளாளுக்கு ஒரு கதை, அந்த கதையெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் இன்னைக்கு ஒரு 100 படம் எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கதை, ஒரு கதை 2 கதையோட விட்டா பரவாயில்ல. ரஜினிக்கு ஒரு கதை, சிவராஜ்குமாருக்கு ஒரு கதை, மோகன்லாலுக்கு ஒரு கதை, அடுத்தது ஷாக்கி ஷராப்புக்கு ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் படத்திலேயே ஒரு 7-8 கதை சொன்ன குரூப்பு தான் நம்ம குரூப்பு. சரி, இதெல்லாம் விடுவோம். தமிழ் சினிமா ஏன் விமர்சகர்களால் படுகொலையை நோக்கி போயிட்டு இருக்கு? நான் தான் சொன்னேன்ல, புள்ள கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன புள்ள பிறக்கன்னு பார்க்குறவங்க தான் இவங்க. புள்ள பிறந்த சும்மா வருவாங்களா என்ன? அதே கதை தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல படம் ரிலீஸ் ஆகுது, காலையில் 9 மணிக்கு ஷோ வருது, 11 மணிக்கு இன்டர்வல் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10:30 மணி 10:30 விடுவாங்க. 10:30 மணிக்கே ஒரு டீம் மைக்கை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, அதை விடுங்க. அது தியேட்டரில் வராங்க, பாதி பேர் நல்ல கமெண்ட் சொல்லுவாங்க, பாதி பேர் கொஞ்சம் மோசமாக சொல்லுவாங்க, அதை விடுங்க. படம் முடிஞ்சு 1:30 மணிக்கு படம் முடியுது. 2 மணிக்கு சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக அந்த படத்தை பற்றி கருத்துக்கள் உலாவ ஆரம்பிச்சாங்க. அது சாதாரண கருத்துக்கள் உலாவனா பரவாயில்லை. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு படம், அந்த படத்தில் ஒரு 5 மைனஸ் இருக்கும், 10 ப்ளஸ் இருக்கும். இந்த 10 ப்ளஸ்ஸையும் ஓரமாக ஒதுக்கிறோம், அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் அந்த 5 மைனஸ் இருக்குல்ல, அந்த 5 மைனஸை சின்ன சின்னதாக ஊதி 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 பெருசாக்கி கொட்டாரம் வெடிச்சு வச்சுருவாங்க. இவங்க பண்ணுற இந்த கூத்துனால நிறைய படங்கள், தமிழ் படங்களே நிறைய படங்கள் ஓடாமல் போயிருக்கு. உதாரணத்துக்கு நிறைய படம் சொல்லுது, அயோத்தி, டாடா, குட் நைட், யுகப்பட்டு, இவங்களுக்கெல்லாம் இந்த படங்களுக்கெல்லாம் இவங்க என்ன ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க, அதே ரிவ்யூவை மற்ற படங்களுக்கு கொடுத்தாங்க கிடையாது. இப்போ லியோ படம் விஜய் நடித்து வந்துச்சு, அந்த படத்துக்கு நம்ம ரிவ்யூவர்ஸ் எல்லாம் அந்த படம் இறங்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த படம் கண்டிப்பாக ஒரு 1000 கோடியை நெருங்கும், 1000 கோடியை நெருங்குற முதல் தமிழ் படம் விஜயோட லியோ படமாக தான். வாழ்த்துக்கள். ஆனால் படம் இறங்குற ரிலீஸ் ஆன 3 மணி நேரத்தில் நீங்கள் கொடுத்த ரிவ்யூ என்ன? கொஞ்சம் அந்த ரிவ்யூ எல்லாம் ரசிகர்களுக்கு திரும்ப பார்க்கணும். படம் இறங்குறதுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு பேசின ரிவ்யூவர்ஸ், அந்த படம் இறங்கி 3 மணி நேரம் கழிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க லோகேஷ் கனகராஜோட படம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவரோட அசிஸ்டன்ட் எடுத்த படம், அதனால தான் அந்த படம் ஓடுது. ஏன் அந்த படத்தில் கதை இல்லையா? படம் வந்து ஸ்லோ. அது நீங்கள் என்ன சொல்லலாம், பாசிட்டிவாக சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஓகே பார்க்கலாம், பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல லோகேஷ் கனகராஜோட படமே இல்லைன்னு வைகுசாம போய் சொன்ன டீம் தானே நீங்கள். இன்னைக்கு வந்துட்டு மலையாள சினிமாவை பாருங்கள், அவங்கள பாருங்கள், மஞ்சுமல் பாய்ஸ் பாருங்கள், அதுக்கு முன்னாடி வந்த மோகன்லால் படத்தை பாருங்கள், மம்முட்டி படத்தை பாருங்கள், அவன் படத்தை பாருங்கள், இவன் படத்தை பாருங்கள். உங்க படத்தை ஒழுங்கா ரிவ்யூ சொல்றதுக்கு உங்களால ஒரு ஜெனிவான ரிவ்யூ கொடுக்க உங்களால முடியல. நீங்க மற்ற படங்களை ஐயோ பாருங்கள், வளர்த்து விட்டார்கள், தமிழ் சினிமா அடியோடு காணாமல் போயிடும் போல இருக்கு, காணாமல் போயிடும் போல தான் இருக்கு. அது யாருனால? படம் இறங்கி 3 மணி நேரத்திலே ரிசல்ட் சொல்ற உங்கள்னால. அதாவது அதுதான் சொன்னேன், தாலி கட்டணோட பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா புள்ள பிள்ளையான்னு விவாதம் பண்ற டீம் தான் நீங்க. அந்த விமர்சனங்களை நீங்க தவிர்த்தாலே தமிழ் சினிமா மேலோக்கி வளரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் படம் ஏப்ரல் மாதத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கே வட்டமேச மாநாடு கூடிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு தகவல் வந்துச்சு, இதான் கதை. எனக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ், அதாவது டைரக்டர் கூடவே கட்டிப்பிடிச்சு தூங்குறவர்கிட்ட எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, இதுதான் படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதுதான் படத்தோட கதையாக கூட இருக்கலாம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்குள்ள இருக்கிற சஸ்பென்ஸ் த்ரில்லர், அதுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் போட்டு அலசி ஆரம்பிச்சு படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான்னு சொல்லிக்கிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடுறீங்க இந்த படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது. அப்போ படம் பார்க்க போகிறவங்க கூட என்ன யோசிப்பாங்க, இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட், இந்த படத்தை போய் ஒருக்கா தேட்டரில் பார்க்கணுமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. மொத்தத்தில் தமிழ் சினிமா கெட்டு குட்டிச்சவராக போகிறதுக்கு காரணம்
தேவையில்லாத ரிவ்யூஸ், நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அது யாருனால பரப்பப்படுது? தமிழ் வியூவர்ஸ், தமிழ் திரைப்பட விமர்சகர்கள்னால மட்டும்தான், தமிழர்களால் மட்டும்தான் தமிழ் திரைப்படம் காணாம போகுது. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அப்படி இல்லை. ஒரு படம் வந்தா ஜெனியூனான விமர்சனம் கொடுக்குறாங்க, படம் ஓடலையே ஒதுக்கி வச்சிடறாங்க. இப்போ பட்டமேசன் மாநாடு போட்டு படம் இறங்க 3 மணி நேரத்துல இந்த படம் என்ன படம், இப்படிதான் இருக்கு, இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்க கூடாதா, நீங்க தேட்டர்ல போய் பார்த்தா உங்களுக்கு ஒத்துழையான்னு சொல்லிட்டு யாருமே பேசுறது. ஆனா தமிழ் சினிமா மட்டும் மிக கேவலமா போறதுக்கு காரணம் இந்த படத்தை ரிவ்யூ பண்ற ரிவ்யூவர்ஸ் மட்டும் தான். இந்த ரிவ்யூவர்ஸ் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருந்தாலே, அதாவது ஒரு படம் இறங்கி குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரம் கழிச்சு ரிவ்யூ போட்டாங்க, அட்லீஸ்ட் 1 வாரம் கழிச்சு இருக்கீங்க ரிவ்யூ போட்டாலே அந்த படம் நல்ல படமா கெட்ட படமா ஆடியன்ஸ் முடிவு பண்ணிடுவாங்க. நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்து பார்த்துக்கிட்டு அந்த படத்தை பாருங்க இந்த படத்தை பாருங்கன்னு சொன்னா என்ன நியாயம்? மற்ற மொழி படங்களை கொண்டாடுங்க, தவறு இல்லை. ஆனா நம்ம மொழி படங்களை வாழையான்னு விடுங்க. நீங்க வாழைப்படம் விட மாட்டேங்கிறீங்களா? அப்புறம் எப்படி நீங்க வந்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை குத்தம் சொல்லி வீடியோ போடலாம்? முதல்ல நீங்க வீடியோ போடுற சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் வச்சு வீடியோ போடுறத தவிர்த்தாலே தமிழ் சினிமா வளரும், வாழ்வாங்கு வாழும்.